வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 Seconds K. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அலகு 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக்ல வீடியோ 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வீடியோ 1 பார்த்துருக்கோம். அதோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இல்லை தனி பிளேலிஸ்டா கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. இந்த டாபிக்ல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் லெட்டர் 1 தான் பார்க்க போறோம். இந்த ரோமன் லெட்டர் 1க்கு என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 டாபிக் படிக்கணும். அதுல பொருளியல் ஒரு அறிமுகம் அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உற்பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா விசிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காத நண்பர்கள் நம்ம சேனலுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ண நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் தனியாக, ஜிஎஸ் தனியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல். ஆன்சர் பி, உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 2, விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படுவது எவ்வகையான பயன்பாடு? ஆன்சர் சி, வடிவ பயன்பாடு. தேர்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் டேஸ் என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. ஆன்சர் சி, உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 4, பயன்பாடு அதன் இயல்பை பொறுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, 3. கொஸ்டின் நம்பர் 5, இந்தியாவில் டேஸ் பொருளாதார நிலை காணப்படுகிறது? ஆன்சர் சி, கலப்பு. இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 6, விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொண்டு செல்லப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிப்பது டேஸ் பயன்பாடு? ஆன்சர் ஏ, இட பயன்பாடு. கொஸ்டின் நம்பர் 7, ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் போது அதன் பயன்பாடு மிகுகிறது. இது டேஸ் பயன்பாடு எனப்படும்? ஆன்சர் பி, கால பயன்பாடு. கொஸ்டின் நம்பர் 8, இயற்கையாக கிடைக்கும் பொருளை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்குட்பட்ட நிலையை டேஸ் என்கிறோம்? முதல் நிலை உற்பத்தி, இது சரி. இரண்டாம் நிலை வராது, தவறு. மூன்றாம் நிலையும் வராது. வேளாண்மை துறை உற்பத்தி, இது வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1 மற்றும் 4. முதல் நிலை உற்பத்தி, வேளாண் துறை உற்பத்தி. கொஸ்டின் நம்பர் 9, கீழ்கண்டவற்றுள் முதன்மை நிலை உற்பத்தியில் அடங்காதது எது? ஆன்சர் டி, பருத்தி தொழிற்சாலை. கொஸ்டின் நம்பர் 10, இரண்டாம் நிலை உற்பத்தியில் டேஸுக்கு முதலிடம் அளிக்கப்படுகிறது? ஆன்சர் டி, தொழில். கொஸ்டின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் நிலை உற்பத்தியில் அடங்கும் தொழில்கள் எவை? மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல், சரி. இரும்பு தாதுவில் இருந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரித்தல், இதுவும் சரி. பொறியியல் துறை சார்ந்த பணிகள், இதுவும் சரி. போக்குவரத்து வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 12, மூன்றாம் நிலை உற்பத்தியில் டேஸுக்கு முதலிடம் அளிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, சேவை. கொஸ்டின் நம்பர் 13, கீழ்கண்டவற்றுள் சேவைத்துறை உற்பத்தியில் அடங்கும் நிறுவனங்கள் எவை? வணிகம், காப்பீடு, போக்குவரத்து, சட்டம், உடல்நல பாதுகாப்பு, இது அனைத்துமே சரி. அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 14, இந்திய நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது?
டேஸ் துறை உற்பத்தி ஆகும். ஆன்சர் சி, மூன்றாம் நிலை உற்பத்தி. கொஷின் நம்பர் 15. மனிதனின் செயல்பாடுகள் டேஸ் கூறுகளில் உள்ளடக்கியுள்ளன. ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 16. ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் கீழ்க்கண்ட எவ்வாறு வகைப்படுத்துகின்றன. ஆன்சர் பி, நிலம், உழைப்பு, முதலீடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். கொஷின் நம்பர் 17. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு தேவைப்படும் 4வது காரணி. ஆன்சர் டி, அமைப்பு. கொஷின் நம்பர் 18. உற்பத்தி காரணிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம். ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை உற்பத்தி காரணிகளில் அடங்குபவை எவை. நிலம் மற்றும் உழைப்பு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 20. கீழ்கண்டவற்றுள் மூலப்பொருட்களில் இருந்து பெறப்படும் உற்பத்தி காரணிகள் எவை. முதலீடு, அமைப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 3, 4 சரி. கொஷின் நம்பர் 21. இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிக்கும் உற்பத்தி காரணி. ஆன்சர் ஏ, நிலம். கொஷின் நம்பர் 22. குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் டேஸை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாறுபடுகிறது. ஆன்சர் சி, வளங்கள். வளங்களை பொறுத்து தான் வந்து நிலத்தின் வடிவம் வந்து மாறுபடுது. கொஷின் நம்பர் 23. கூற்று 1. நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு மனிதன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. சரி. கூற்று 2. நிலம் மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே தோன்றியதாகும். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கூற்று 1ம் 2ம் சரி. கொஷின் நம்பர் 24. கூற்று நிலத்தின் அழிப்பு என்றென்றும் மாறாததாக அழிவுற்றதாக உள்ளது. சரி. காரணம், மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவையே அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, கூற்றும் காரணமும் சரி. கொஷின் நம்பர் 25. பண்டங்களை உற்பத்தி செய்திட டேஸ் முக்கிய காரணியாகும். ஆன்சர் சி, நிலம். கொஷின் நம்பர் 26. கூற்று 1. மனிதனால் அளிக்க முடியாத ஆற்றல்களை சிலவற்றை நிலம் கொண்டுள்ளது. சரி. கூற்று 2. எங்கெல்லாம் நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பற்றாக்குறையை பொறுத்து உற்பத்தி செய்யப்படும் பொருள் சந்தையில் விலை பெறுகிறது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கூற்று 1ம் 2ம் சரி. கொஷின் நம்பர் 27. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு என உழைப்பிற்கு விளக்கம் அளித்தவர் யார். ஆன்சர் சி, ஆல்பர்ட் மார்ஷல். கொஷின் நம்பர் 28. செல்வத்தை அடிப்படையாக கொண்ட கோட்பாடான செல்வ இலக்கணம் யாருடைய கோட்பாடு. ஆன்சர் பி, ஆடம் ஸ்மித். கொஷின் நம்பர் 29. கீழ்கண்டவற்றுள் ஆடம் ஸ்மித் இயற்றிய நூல்கள் எவை. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. சரி. நாடுகளின் செல்வமும் அவற்றின் உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 30. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் டி, நிலம் ஆற்றல் குறைந்தது. இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 31. உழைப்பு குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. உழைப்பு இடம்பெயரக்கூடியது அல்ல. உழைப்பு வந்து இடம்பெயரக்கூடியது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. உழைப்பு வந்து இடம்பெயரக்கூடியது தான். கொஷின் நம்பர் 32. உற்பத்தியில் டேஸ் என்பது செயற்பாடு காரணியாகும். ஆன்சர் பி. உழைப்பு. கொஷின் நம்பர் 33. வேலைவாய்ப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி. ஆடம் ஸ்மித். கொஷின் நம்பர் 34. ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒரு தனிப்பட்ட அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தலே டேஸ் எனப்படும். ஆன்சர் சி. வேலை பகுப்பு முறை. கொஷின் நம்பர் 30 பாருங்க. இதுதான் லாஸ்ட் கொஷின். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும் என்று கூறியவர். நண்பர்களே, கொஷின் நம்பர் 35 வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நமக்கு வந்து எவ்வளவு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். டிஎன்பிசி அண்டு எஸ்ஐக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து யூனிட் வைஸில் வந்து லெசனாக வந்து கிளாஸஸாக வந்து பார்க்க முடியலனாலும் இது மாதிரி வந்து கொஷின் ஆன்சர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி தரேன்.